கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 26 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பாகிஸ்தான் வந்து, அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் 26 அன்று தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து எப்படிப்பட்ட தாக்குதலா இருக்கக்கூடும்னா, ரெகுலரா இருக்கக்கூடிய எல்இடியோ ஜெய்ஷே முகமதியோ அவங்க யூஸ் பண்ண போறதில்லை. டெல்லி போலீஸ்க்கு வந்து இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இது அடிப்படையா இந்த தகவல் எங்க இருந்து நம்மளுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி அடைவீங்க. இந்த தகவலானது ஈரானோட உளவு அமைப்பான விவேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து நமது உளவு அமைப்புக்கு வந்து அனுப்பிய ஒரு கடிதத்தின் மூலமாக இது தெரிவிக்கப்பட்டது. அடிப்படையா பார்த்தோம்னா நார்த் இந்தியா, குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் பஞ்சாப், ஹரியானா, மேல ஹிமாச்சல், அதுக்கு மேல ஜம்மு வரைக்கும் இந்த மொத்த பகுதிகளையும் மையமா வச்சு தாக்குதல் பண்றதுக்கு பாகிஸ்தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. ராஜாங்க ரீதியில ரெண்டு நாடுகளும் உட்கார்ந்து பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. பாகிஸ்தானுக்கு அந்த அந்தஸ்தே கொடுக்கல. உங்களோட நான் பேசுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டோம். கடைசியா என்னடான்னா, பாகிஸ்தான் எங்க போனாலும் அவங்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறோம். பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய, அது குறிப்பிட்டு பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை பகுதி, பார்டர் ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ்னா ரவுடி கும்பல் அப்படின்னு சொல்லாமே, அந்த ரவுடி கும்பல்களை வந்து வேலைக்கு வாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. அந்த கும்பலோட முக்கிய புள்ளிகள் சில பேர் வந்து இந்தியாவில இல்லாம கனடால இருக்காங்க. உதாரணத்துக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவுக்குள்ள வந்து வெடிப்பொருள்களையும் துப்பாக்கிகளையும் இந்தியாவுக்குள்ள டிராப் பண்றத வந்து எல்லையோர பகுதிகளில் இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி இதுதான், ஒரு ட்ரோன் வருது, டிராப் பண்ணிட்டு போயிடுறது, இது நடந்துட்டு இருக்கு. இதை இந்தியா வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ஜம்மு ரகுநாத் மந்திர், இது வந்து கிளியரா ஈரான் விவேக் அனுப்புன லெட்டர்ல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கிறது. ஜம்முல இருக்கும் ரகுநாத் கோவில், அயோத்தி கோவில், டெல்லியில இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்தலங்கள் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் முயற்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெயந்த் சார், போலந்தும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க போல. அண்மையில நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அந்த கருத்துக்களை கேட்ட பின்பு போலந்துடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? தொடர்ந்து போலந்து பாகிஸ்தான் இரு கரங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவார்களா, அல்லது இந்தியாவின் அந்த கருத்துக்கு இணங்க சற்று இடைவெளி விடுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை போலாண்டும் பாகிஸ்தானும் பான்னு சொல்றதுனால ஒண்ணு சேர்ந்திருக்காங்களோ என்னன்னு தெரியல. போலாண்டுக்கு ரஷ்யாவை பார்த்தா பயம், பாகிஸ்தானுக்கு இந்தியாவை பார்த்தா பயம். எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த கான்டெக்ட்ல நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பாகிஸ்தான்லயும் போய் பாக்குறேன்டான்னா, இது எப்படி இருக்குடான்னா, யார் வந்து தீவிரவாதத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிற நாடு, அதாவது டெரரிஸ்டானும் இந்துஸ்தானும் எப்படி ஒரே தட்டுல வச்சு பாக்குறது? பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்தான், இந்தியா வந்து இந்துஸ்தான். இந்துஸ்தான் இந்துக்கள் மாத்திரம் இருக்கிற நாடு இல்ல. பாகிஸ்தான் இந்தியாவை கூப்பிடுறதே இந்துஸ்தான் தான். அதனால டெரரிஸ்டான் இந்துஸ்தானை வந்து ஒரே சமநிலையில வச்சு பாக்குறதும், இந்தியாவுக்கு வந்தா நாங்க பாகிஸ்தானுக்கு போவோம், பாகிஸ்தானுக்கு அப்படியெல்லாம் இனிமேல் நடக்காது. இந்தியா வந்து உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரம். இந்தியா கூட வியாபாரம் பண்ண வேண்டியது உன் தலையெழுத்து. பாகிஸ்தான் கூட போய் இங்க வந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரும் உன் நாட்டுல, இங்க வந்தா ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், அங்க வந்து என்ன வளரும்? தீவிரவாதம் வளரும், இன்டர்நேஷனல் டெரரிசம், அதுவும் ஐடி தான், அது வேணும்னா வளரும். இந்த ஐடி அந்த ஐடி வேற. ஐடின்னு சொன்னோன்னு அந்த ரெண்டு ஐடியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துட்டு இங்கேயும் வந்து தலை காட்டு போறதுக்கு. இது ஒரு படத்தை சந்தானம் பண்ணுவார் பாருங்க, தளபதினு வச்சிருப்பாரு பாருங்க, சலூன் பேரு. ஆமா, ஒண்ணு தலை வெய் இல்ல தளபதினு வெய். அது என்ன தளபதி? எய்தர் யூ ஆர் வித் அஸ் ஆர் அகைன்ஸ்ட் அஸ். ஒண்ணு இந்தியாவுக்கு வந்தா இந்தியா கூட நட்பு பாராட்டு, இல்ல போலாண்டுக்கு போறியா, பாகிஸ்தானுக்கு போறியா, பாகிஸ்தான் கூட மாத்திரம் இரு.
அதனால இங்க வந்துட்டு இங்க வக்கனையே எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்தியாவோட நிலையை கேட்டுக்கிட்டு இந்தியால தீவிரவாதத்தை உண்டாக்குற நாடையும் நட்பு நாடுன்னு சொல்லுவேன், இந்தியாவையும் நட்பு நாடுன்னு சொல்லுவியா? சூஸ் எனிவன். இல்ல அதே அதே நேரத்துல இவங்க லெக்சர் கொடுக்க கூடாது. இல்ல சார், அதே நேரத்துல ஜெய்சங்கர் பேசும்போது இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, போலந்து சைட்ல இருந்து நீங்க கொஞ்சம் ரஷ்யாவையும் கொஞ்சம் நீங்க கணக்குல எடுத்துக்கணும், அவங்கள ரொம்ப நீங்க நம்பிடக்கூடாது, நமக்கு அட்வைஸ் பண்றாங்களே. இந்தியா ரஷ்யா உறவு வந்து கிட்டத்தட்ட 1947 இருந்து இப்போ வரைக்கும் 80 வருஷம் கிட்ட நெருங்கிட்டோம். அடுத்த வருஷம் வந்ததுன்னா 80 வருஷம். 80 வருஷமா நம்ம நட்பு நீடிச்சிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா குருஷ்யா வந்த காலத்துல இருந்து நட்பு இன்னும் அதிகமாச்சு. சோவியத் யூனியன் உடைந்த அந்த சில காலகட்டத்துல தான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த உறவு என்பது கொஞ்சம் கம்மியாச்சே தவிர்த்து, அதுவும் திரு புட்டின் வந்த அப்புறம் 2000 வருஷத்துல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர உறவு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு தவிர்த்து நம்மளுக்கும் அவங்களுக்கும் உரசல் இல்லை. இவங்க மாதிரி நம்ம ஒன்றும் பயந்து அஞ்சி நடுங்கக்கூடிய நாடு இல்லை. நம்ம ஒரு காலத்துல போலாந்து யூதர்களை துரத்தி அடிச்சப்போ அவங்க வந்து தஞ்சம் பூந்த இடம் நாடு எது? இந்தியா. ஜெர்மனி, நாசி ஜெர்மனி படைகள் வந்து யூதர்களை கொல்லும் போது அங்க இருக்கிற யூதர்கள் வந்து தஞ்சத்துக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க, குஜராத்துக்கு வந்தாங்க. இங்க நம்ம வந்து அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தோம். ஏன் பாகிஸ்தானுக்கு போயிருக்க வேண்டியது தானே? முகமது அலி ஜின்னாவை போய் கேட்டிருக்க வேண்டியது தானே? அங்க அவங்களுக்கு துப்பு இல்ல. இன்னும் வந்து போலாந்து, இன்னும் சொல்ல போனா போலாந்து வந்து பொருளாதார அடிப்படையில பின்தங்கிய நாடு. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி, அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரி இல்ல. அவங்க வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரியாக, அதாவது மேற்கு ஐரோப்பிய நாடாக மாற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மேற்கு ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்கா விட்டு விலகி வந்துட்டு இருக்கிற தருணத்துல நாங்களும் மேற்கு ஐரோப்பா தான், நானும் ரவுடிதான் சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க அவங்க வந்து ரஷ்யாவை வந்து பேசுறது வந்து என்னன்னு சொல்றது? நானு ரஷ்யா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடு. அந்த நாட்டை பகைச்சுக்கிட்டோ அந்த நாட்டோட வன்மத்தை வளர்த்துக்கிட்டோ நீங்க எப்படி வந்து வாழ்ந்துட முடியும்? அப்ப ரஷ்யால இருந்து வரக்கூடிய பொருட்கள் என்ன, எரிவாயு, இதெல்லாம் வாங்காதீங்க, விட்டுருங்க. இந்தியா யாரு கூட நட்பு பாராட்டணும், யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும், யாரு கூட வந்து வர்த்தகம் செய்யணும், அதாவது தொழில் செய்யணும், பிசினஸ் செய்யணும், இது எல்லாத்தையும் சொல்றதுக்காக போலாந்து வந்து இங்க வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்தாரு இல்ல? அதை கேட்கிற நிலைமையில தான் நம்ம இருக்கோமா? இட் இஸ் நாட் இந்தியா ஆஃப் 1980s. நம்ம ஒன்னும் 1980களில் இல்ல, 2026 இருக்கோம். ஒருவேளை போலாண்டுக்கு வந்து அந்த பட்டன் ஒன்னு இருக்கும் பாருங்க, பேக் டு த ஃபியூச்சர் அப்படி, மீன் பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய முன்னாடி ரீவைண்ட் பட்டன் அமுத்தி விட்டு அந்த காலத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க போல இருக்கு. முன்னுக்கே போல உலகம் மாறிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு புரியல. இன்னும் நான் இந்தியாவுக்கு வந்தா பாகிஸ்தான், அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து, அங்க ஒரு அட்டனன்ஸ், இங்க ஒரு அட்டனன்ஸ். இந்த அட்டனன்ஸ் போடுற பழக்கத்தை என்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் நிறுத்திக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஒன்னு தே ஹாவ் டு சூஸ் இந்தியா ஆர் தே ஹாவ் டு சூஸ் பாகிஸ்தான். இந்தியா ஒன்னு இந்தியாவை கூட இருங்க, இல்ல பாகிஸ்தான் கூட இருங்க. ரெண்டு பேர் ரெண்டு குதிரை மேல யாரும் சவாரி செய்ய முடியாதுல்ல, தொப்புக்கு கீழே விழுவாங்க. அதுல குறிப்பா இந்தியாவுடைய இந்த கருத்து கண்டனங்கள் எதுக்குன்னா, ஒரு பக்கம் ட்ரேடு, இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ், இன்னொரு பக்கம் எனர்ஜி. அவங்க ட்ரேடையும் நம்ம எனர்ஜியும் பெருசா பேசல. டிஃபென்ஸ் அப்படின்ற அடிப்படையில் இந்த நாட்டுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? டிஃபென்ஸ்னா நமக்கான பாதுகாப்பு. ஆனா அந்த நாடு தானே மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாவே இருக்கு. அந்த நாடு கூட டிஃபென்ஸ் போட்டு நீ என்ன பண்ண போற? போலந்து கேட்கிறோம் நம்ம இந்த கருத்து. ஆனா அவங்களுடைய பதில், இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் கூட நீ வந்து, அதாவது இன்னைக்கு யூரோப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க முக்கிய பிரச்சனை என்ன? இமிகிரேஷன். அத்துமீறி அங்க ஆட்கள் நுழைவது, குடியேறுவது. அங்க குடியேறவங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு யாராவது ஒத்துக்கிட்டு அவங்க வாழ்றாங்களா? லண்டன் வந்து லண்டனிஸ்தானா மாறிட்டு இருக்கு. அடிப்படையான காரணம் இந்த பாகிஸ்தான் கும்பலால் தான். நாளைக்கு வார்சா வந்து வாரிஸ்தானா மாறிடும். வார்சான்றது போலாந்து கேபிட்டல், அது வாரிஸ்தானா மாறிடும். முடிஞ்சா பாகிஸ்தானியர்களை இவங்களே வந்து கூப்பிட்டு உங்க நாட்டுல விடுவாங்களா? அதுக்கு தெம்பும் திராணி போலாண்டுக்கு இருக்கா? லெக்சர் கொடுக்கறது கூட ஒருத்தர் என்ன பண்ணணும், யார் கூட யார் பண்ணணும், பாதுகாப்பு உடன்படிக்கை, அதாவது டிஃபென்ஸ் பேக்ட் சைன் பண்ணணும், நம்ம வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி ஒரு நல்லுறவு இருக்கணும்னு சொல்றத அவங்க சொல்லக்கூடாது. அதே சமயத்துல இன்டர்நேஷனல் டெரரிசம், ஐடி, அந்த ஐடி செக்டாரை வளர்க்கக்கூடிய நாடை நீங்க போய் பாக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க லெக்சர் எடுக்க தான் செய்வோம். ஏன்னா உலகத்துல தீவிரவாதத்தால அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. மறுப்பே இல்லை, அதுக்கு மறு பேச்சே வராது யாருக்கும்.
இன்னைக்கும் இந்த தருணத்திலையும் நான் பேசிட்டு இருக்க தருணத்திலையும் பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கு இந்தியாக்குள்ள. ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டேவும் நம்மளோட குடியரசு தினம் ஆகட்டும், இல்ல நம்மளோட சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 ஆகட்டும், என்னைக்காவது நம்ம வந்து செக்யூரிட்டி பிளான், செக்யூரிட்டி கவர் இல்லாம, அதாவது முழு பாதுகாப்பு அந்த செயல்பாடுகள் இல்லாம அந்த ராணுவத்தையும் துணை ராணுவத்தையும் தெருவோரம் போலீஸையும் எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு அதிகப்படுத்தாம நம்ம ஒரு அச்சுறுத்தல் இல்லாம நம்மளால சந்தோஷமா எதையாவது கொண்டாட முடியுதா? இது காரணம் யாரு? முழுமையான காரணம் யாரு? பாகிஸ்தான் இல்லையா? இது போலாண்டுக்கு தெரியாதா? கண்ணை கட்டிட்டு வாயை பொத்திட்டு காதை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா அவங்க? இவங்க வந்து லெக்சர் நம்ம இந்தியா கொடுக்கறதா? நியாயமா இது? அதுதான் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சாடி இருக்கிறாரு. சோ அவர் பேசுறது தப்பே இல்லையே. இல்ல சார், அவர் பேசும்போது ஒரு கருத்தையுமே முன் வச்சாரு. எங்களோட நெய்பர்ஹுட் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய இந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கும்போது போலந்து கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு பதில் சார் இருந்தது? இல்ல இருக்கா இல்ல இல்லையா? பதில் இல்ல, பதில் இல்ல, பதில் இல்ல. வாயில இருந்து வார்த்தைகள் வரல. அப்பனா அர்த்தம் என்னடான்னா, நாங்க ஒரு கையாலாகாத அரசு, எங்களால எதுவும் பண்ண முடியாது, எங்களோட செயல்பாடுகள் வந்து அதை வந்து எங்களால திருத்திக் கொள்ள முடியாத சூழல்ல நாங்க இருக்கிறோம். நாங்க ட்ரம்ப்புக்கு சலாம் குலாம் போடுற ஆளுங்க. நாங்க பங்கர் முனீரை ட்ரம்ப் கூப்பிட்டாருன்னா நாங்களும் பங்கர் முனீரை போய் பார்த்து தான் ஆகணும். இதுதான் எங்களோட நிலைமைன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க அவங்க. இதுதான் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி தரந்தாழ்ந்த நாடுகள் கூட, அரசாங்கங்கள் கூட, நாடுன்னு சொல்ல அரசாங்கத்து கூட, அதாவது போலாந்து அரசு கூட நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறதே வந்து தப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல யாராவது பெரிய அதிகாரி அந்த லெவல்ல பேசியிருந்தாலே போதும். இவர் வந்து ஆனா இவர் வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்ததால் தான் கொஞ்சமாவது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் பாஷையில அவர் கிளாஸ் எடுத்தாரு, அவர் ஸ்டைல்ல. அதுதான் ஜெய்சங்கர் ஸ்டைல் அப்படின்வாங்க. உலகத்தோட பிரச்சனை ஐரோப்பா, அதான் ஒரு வாட்டி சொன்னார் பாத்தீங்களா, யூரோப்போட பிரச்சனை எல்லாம் உலகத்தோட பிரச்சனை. ஆனா உலகத்தோட பிரச்சனை, குறிப்பிட்ட ஆசியா, குறிப்பிட்ட இந்தியா மாதிரி நாடுகளோட பிரச்சனை எல்லாம் அவங்க பிரச்சனை ஆகாது. இது என்ன சொல்றது, இது ஒரு வெள்ளைக்காரர்களோட அவங்களோட சிந்தனையும் அவங்களோட செயலும் இப்படிதான் இருக்கும். சுயநலம். கேட்டா இது பேர் தான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படின்வாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன். இன்னும் சொல்ல போனா வேர்ல்டு ஆர்டர் அப்படின்வாங்க. என்ன ஆர்டர்? வெங்காய ஆர்டர். 72 நாடுகளை போய் ட்ரம்ப் போய் சகட்டு மேனிக்கு திட்டிட்டு வந்திருக்காரு. கனடாவே எங்களை நம்பி பொழைக்குதுன்னு சொல்றாரு. அண்டி பொழைக்குது, நம்பி பொழைக்குதுன்னு சொல்ல, அண்டி பொழைக்குதுன்னு சொல்றாரு. இது மாதிரி சகட்டு மேனிக்கு இமானுவேல் மேக்ரோனை பிடிச்சி திட்ட வேண்டியது, பிரிட்டனை பிடிச்சி ஸ்டூபிட் அப்படின்னு வேண்டியது. இவங்க அப்படியே ட்ரம்ப்பை பார்த்தா நடுக்குறாங்களே. கிளாஸ்ல டீச்சர் வந்தோடனே, மேக்ஸ் டீச்சர் கணக்கு பேப்பர் திருத்திட்டு வந்து பேப்பர் கொடுக்கும்போது வந்து கிளாஸ்ல வந்து நின்ன உடனே அது மாதிரி ட்ரம்ப் டாரிஃப்னு சொன்ன உடனே கிட்டு 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 நடுக்குறாங்களே இவங்க. அதுதானே இவங்க நிலைமை. ஏன் ட்ரம்ப் வந்து எதிர்த்து பேசுங்களேன் பார்க்கலாம். ஏன் வாய் மூடிட்டு மௌனம் காக்குறாங்க? இந்தியாவுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் அருகதை இருக்கிறதா என்று கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இல்ல அதான் அவர் சொல்றாரோ ஜெய்சங்கர் அவர்கள், அதாவது செலக்டிவ் டார்கெட்டிங் அப்படின்ற மாதிரி இந்தியாவை பண்றாங்க. இது வந்து ட்ரம்புக்கு மட்டும் இல்ல. ஆமா, செலக்டிவா இந்தியா வந்து, இந்தியா என்ன மாதிரி வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்கணும்ன்றது இந்தியா தீர்மானிக்கும். போலாந்து, நியூசிலாந்து, பின்லாந்து இவங்க தீர்மானிக்க முடியாது. கிரீன்லாந்து ஆஃப்கோர்ஸ் பாவம், கிரீன்லாந்து அவங்க தீர்மானிக்கிற நிலைமையில இல்ல. நான் பேருக்கு ஃப்ளோல சொல்லிட்டேன், போலாந்து, பின்லாந்து, கிரீன்லாந்துன்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் தீர்மானிக்க கூடாது. அதனால இவங்க வந்து இவங்களோட உள்நாட்டு கட்டமைப்பையும் இவங்க உள்நாட்டு பிரச்சனைகளையும் இவங்க பாத்துக்கிட்டோம். முதல்ல ட்ரம்ப் கிட்ட இருந்து இவங்க விடுபட்டு வரட்டும். அதுக்கப்புறம் புட்டினுக்கு ஒழுங்கா இவங்க முடிஞ்சா பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லட்டும். புட்டின் கிட்ட இருந்து அவங்கள தற்காத்துக்கிட்டோம். இன்னும் சொல்ல போனா வார்சாவை வாரிஸ்தானா மாற்றாம அதோட ஒரிஜினல் தன்மையோட அந்த நாட்டை காப்பாத்திக்கிட்டோம். இல்ல சார், நீங்க இந்த டாபிக் நம்ம பேசும்போது ஸ்டார்டிங்ல சொல்றீங்க இந்தியா மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, ஒரு முக்கியமான தினங்கள் அப்பெல்லாம் நம்ம மேல ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கு, குறிப்பா நம்ம பாகிஸ்தான் கிட்ட இருந்து. இப்ப அந்த நாள் நெருங்கிருச்சு, ஜனவரி 26 குடியரசு தின விழா. இதுல கண்டிப்பா அந்த பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் கண்டிப்பாக இருக்கும். நம்ம பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டு இருக்கும் சூழ்நிலையில இப்போ அந்த அச்சுறுத்தல் எந்த வகையில சார் இருக்கு?
26 சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பாகிஸ்தான் வந்து, அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் 26 அன்று தீவிரவாத தாக்குதல் நடத்துவதற்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல் வந்து எப்படிப்பட்ட தாக்குதலா இருக்கக்கூடும்னா, ரெகுலரா இருக்கக்கூடிய எல்இடியோ ஜெய்ஷே முகமதியோ அவங்க யூஸ் பண்ண போறது இல்ல. டெல்லி போலீஸ்க்கு வந்து இந்த தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு அடிப்படையா இந்த தகவல் எங்க இருந்து நம்மளுக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அதிர்ச்சி அடைவீங்க. இந்த தகவலானது ஈரானோட உளவு அமைப்பான விவேக் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட RNAWக்கு இணையான அமைப்பு. அந்த அமைப்பு வந்து நமது உளவு அமைப்புக்கு வந்து அனுப்பிய ஒரு கடிதத்தின் மூலமாக இது தெரிவிக்கப்பட்டது. அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இது மாதிரி எங்களோட பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள்ல வந்து நாங்க சேகரிக்கும் போது அந்த போன்களை நாங்க டேப் பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச அடிப்படை இன்ஃபர்மேஷனை வச்சு எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, டெல்லியை தாக்குறதுக்கு ஒரு முக்கியமான பிளான் இருக்கு. டெல்லி மட்டும் இல்லாம அயோத்தியா ராமர் கோயிலை தாக்குறதுக்கும், ஜம்முல இருக்கிற ரகுநாத் மந்திர், அது ஒரு ராமர் கோயில் தான், ஜம்முல முக்கியமான கோவில். ஏன்னா ஜம்முல வந்து காஷ்மீருக்கும் ஜம்முக்கும் இடையில ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஜம்மு வந்து காஷ்மீர் கூட நாங்க வந்து தனி மாநில அந்தஸ்து வாங்குறதுக்கு நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள, ஜம்மு வந்து தனியா கொடுங்க, காஷ்மீரை தனியா போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல ஒரு தாக்குதல் பண்றதுக்கு பாகிஸ்தான் வந்து பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கு. அடிப்படையா பார்த்தோம்னா நார்த் இந்தியா, குறிப்பிட்டு சொல்லணும்னா டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த பக்கம் பஞ்சாப், ஹரியானா, மேல ஹிமாச்சல், அதுக்கு மேல ஜம்மு வரைக்கும் இந்த மொத்த பகுதிகளையும் மையமா வச்சு தாக்குதல் பண்றதுக்கு பாகிஸ்தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம முறியடிக்கும் வகையில ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன் பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு எடுத்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல வந்து நம்ம வந்து அடையாளம் தெரியாத நபர்கள், அடையாளம் காணாத கண்டுபிடிக்க முடியாத நபர்கள், அதாவது அன்னோன் கன்மேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. யாரும் நம்மளுக்கு தெரியாது சார், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. ஆனா அவங்க ஜெய்ஷே முகமதோட முக்கியமான புள்ளிகளை, லஷ்கர் தொய்பாவோட முக்கியமான புள்ளிகளை வீட்டை விட்டு வெளியே வந்தா கொன்னுடுறாங்க. இந்த வாரம் ஒரு 8 பேர் அவுட்டு, போன வாரம் ஒரு 7 பேரு. யார் கொல்றான்னு தெரியல, எதுக்கு கொல்றாங்கன்னு தெரியல. சோ இப்ப அவங்க வந்து இந்தியாக்குள்ள வந்து ஆபரேட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அவங்களோட செயல்பாடுகள் வந்து வெகுவா குறைஞ்சிட்டு வருது. இந்தியாக்குள்ள வந்து அதாவது இந்தியாவோட மெயின்லேண்ட்ல காஷ்மீரை விட்டுருங்க, மற்ற பகுதிகளில் வந்து ஆபரேட் பண்றதுக்கு பயப்படுறாங்க அவங்க. இது ஒரு பக்கம் இருக்கிற ஐஎஸ்ஐயோட மற்ற ஆபரேஷன்ஸையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவல் செஞ்சு பண்ணக்கூடிய ஆபரேஷன் பங்களாதேஷ் மூலமாவோ நேபாள் மூலமா, இதுக்கு முன்னாடியே நேபாள்ல இருந்து ஒரு ஊடுருவல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதையும் வந்து நம்ம தகர்த்துக்கிட்டே இருக்கோம். இது ஒரு பக்கம், இந்த ரெண்டு இதையும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதே சமயத்துல மூணாவது ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, தண்ணி சம்பந்தப்பட்டது, மற்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட தடைகள் பாகிஸ்தான் மேல நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ராஜாங்க ரீதியில ரெண்டு நாடுகளும் உட்கார்ந்து பேசுறதுக்கு தயாராவே இல்லை. பாகிஸ்தானுக்கு அந்த அந்தஸ்தே கொடுக்கல. உங்க கூட நான் பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டோம். கடைசியா என்னடான்னா, பாகிஸ்தான் எங்க போனாலும் அவங்களை உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறோம். பாகிஸ்தானுக்கு யாராவது போயிட்டு வந்தா கூட, எந்த நாடாவது பாகிஸ்தானுக்கு போயிட்டு இந்தியா கிட்ட தலை காட்டினா கூட, அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தியா, சரி உனக்கு எனக்கும் ஆகாது போ, அவங்க ஒண்ணு அவங்ககிட்டயே வச்சுக்கோ, இல்ல என்கிட்ட வராது அப்படின்னுட்டுரும். நம்ம கூட வந்தா 10 ரூபா போட்டா அவனுக்கு 100 ரூபா கிடைக்கும். பாகிஸ்தான் கிட்ட 10 ரூபா போட்டா என்ன கிடைக்கும்? திருவோடு தான் கிடைக்கும். -10. சோ இந்த சூழ்நிலையில யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? இந்த ஒரு பாலிசி அடாப்ட் பண்ணும்போது பாகிஸ்தான் என்ன பண்றாங்க, இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய, அது குறிப்பிட்டு பஞ்சாப் மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள், பார்டர் ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ்னா ரவுடி கும்பல் அப்படின்னு சொல்லாமே, அந்த ரவுடி கும்பல்களை வந்து வேலைக்கு வாங்க பாகிஸ்தான் அரசாங்கம், குறிப்பிட்ட ஐஎஸ்ஐ வந்து சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. அந்த கும்பலோட முக்கிய புள்ளிகள் சில பேர் வந்து இந்தியால இல்லாம கனடால இருக்காங்க, மற்ற நாடுகள்ல இருக்காங்க. உதாரணத்துக்கு லாரன்ஸ் பிஷ்னோய், அதே மாதிரி காலிஸ்தானோட நிறைய பிரிவுகள் இருக்கு, சுக்குநூறா அது பல பிரிவுகளா உடைஞ்சிருக்காது. பன்னூன்னு ஒருத்தர் கூட அதுக்கு தலைவரா இருக்காரு.
ட்ரம்ப் லேண்டுன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட வந்து ஒரு புது நாடா அறிவிச்சாரு பாருங்க, ஒரு மேப் போட்டு அவரா. அது ஆமா. இல்லாம கோல்டி பராருன்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர், இவங்க வந்து போதைப் பொருள் கடத்துறது, ஆள் கடத்தல் செய்வது, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க இப்போ வந்து பாகிஸ்தானோட கூலிப்படையா இந்தியாக்குள்ள இருந்தே மாறிட்டு இருக்காங்க. ட்ரோன்கள் மூலமாக இந்தியாக்குள்ள வந்து வெடிப்பொருள்களையும் துப்பாக்கிகளையும் இந்தியாக்குள்ள டிராப் பண்றத வந்து எல்லையோர பகுதிகளில் இது ஒரு இயல்பான ஒரு விஷயமா பாகிஸ்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. டெய்லி இதுதான், ஒரு ட்ரோன் வருது, டிராப் பண்ணிட்டு போயிடுறது, இது நடந்துட்டு இருக்கு. இதை இந்தியா வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. இப்போ பிஎஸ்எஃப் ஆகட்டும், மற்ற பாதுகாப்பு அமைப்பாகட்டும், ஆர்மி ராணுவத்தை சேர்த்து நான் சொல்றேன், கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல பல இடங்கள்ல போரஸா இருக்கு. அது மூலமா உள்ள வருது குறிப்பிட்ட சில அரசியல் தலைவர்கள். ஒரு எம்பிஏ, தரன்தாரனோட எம்பிஏ, அவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு டைம்ல கைது செய்யப்பட்டவர், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார். அவர் கூட இருக்கும் சில ஆட்கள் கூட இதுல இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுகள், இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயங்களை வந்து கையில் எடுத்திருக்காங்க பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள், கேங்ஸ்டர் கும்பல்கள். இவர்களால ஒரு அது ஓகே சார். ஜனவரி 26 அப்படின்றத நம்மளால ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? அதுவும் குறிப்பா நீங்க அயோத்தியும் சொல்றீங்க, ஜம்மு காஷ்மீரையும் சொல்றீங்க, அதுக்கான காரணம் சொல்லிட்டீங்க. ஜம்மு காஷ்மீர் இல்ல, ஜம்மு ரகுநாத் மந்திர். இது வந்து கிளியரா ஈரான் விவேக் அனுப்புன லெட்டர்ல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கிறது. ஜம்முல இருக்கும் ரகுநாத் கோவில், அயோத்தி கோவில், டெல்லியில இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்தலங்கள் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் முயற்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால இந்தியாக்குள்ள பெரிய மத கலவரம் வெடிக்கணும்ன்றது பாகிஸ்தானோட திட்டம். அத முறியடிக்கிறதுக்கு தான் இப்ப டெல்லியில டெல்லி போலீஸ் வந்து அங்கங்க போஸ்டர் ஒட்டி பாதுகாப்பா இருங்க, இது மாதிரி திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு 26 சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு பாகிஸ்தான். நிறைய பேர் வந்து 26 அது 26 ஒன்றும் பெரிய, அது ஒன்றும் பிரம்மசூத்திரம் இல்ல, அது சிம்பிள். 26 தேதி 2026, அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேட்ரு. ஜனவரி 26 2026, அதுதான் 26. இவ்வளவுதான் மேட்ரு. இல்ல சார், நீங்க இவ்வளவுதான் சொன்னாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, சமீபத்துலதான் அந்த டெல்லி தாக்குதல் நடைபெற்று அதற்கான விடை தெரியாமல் நம்ம இன்னும் விடையெல்லாம் தெரியாம இல்ல. அல்ஃபலா யூனிவர்சிட்டியை இப்போ வந்து தடை பண்ணிருக்கோம். அது வந்து பெஹல்காம் மாடல் அப்படின்னே சொல்லுவாங்க. உள்நாட்டுல இருந்து பாகிஸ்தானால் அவங்களால செயல்படுத்திட்டு இருந்த ஒரு பிரிவு அது. அவங்க தான் இந்த ஆபரேஷனை பண்ணிருக்காங்களே தவிர்த்து அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படிச்சவங்க, எஜுகேட்டட் ஆளுங்க தான் இதுல ஈடுபட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்க வந்து அந்த அதை நோக்கி போல, இன்னும் கொஞ்சம் மைய பகுதிக்கு வந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸை யூஸ் பண்ண போறாங்க. அதை வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாசிபிள் டினைபிலிட்டி என்ன, நான் பண்ணல, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எங்க ஆளுங்க இல்ல, பேர்கள் இந்து பேர்கள் வராம இருக்கலாம், இல்ல சீக்கிய பேர்கள். ஏன்னா சீக்கியர்கள் பெரும்பாலும் ஆன சீக்கியர்கள் வந்து நாட்டுப்பற்று இருக்கிறவங்க, 99% நாட்டுப்பற்று இருக்கிறவங்க சீக்கியர்கள். அதுல 1.5% வேணும்னா பாகிஸ்தானுக்கு அடிவரடிகளாகவும் காலிஸ்தானுக்கு கைக்கூலிகளாகவும் மாறி இருப்பாங்க. அவர்களையும் பிளஸ் காசுக்கு விலை போகும் நபர்களையும் இப்ப ஐஎஸ்ஐ கையில் எடுத்திருக்கு. அதுக்கு பஞ்சாப் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பஞ்சாப்ல எந்த அரசு இருக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டெல்லி கலவரம் நடக்கும் போது எந்த அரசு டெல்லியில இருந்ததுன்னு நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா பகல்காம் நடந்த தாக்குதலுக்கு அதுவும் எப்ப நடந்தது? டெல்லி கலவரம் அவருடைய ஆட்சி காலத்துல ஜனவரி மாதம். புரியுதுங்களா? அந்த பர்டிகுலர் கட்சியானது, அதன் தலைவர் ஒரு காலத்தில் அமெரிக்காவால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஃபண்ட் செய்யப்பட்டவர். தரவுகள் கொட்டி கிடக்கு. நீங்க போய் இன்டர்நெட்ல தேடினீங்கன்னா ராமன் மேக்ஸேஸ் அவார்டு எப்படி கிடைச்சது,
ஃபோர்ட் ஃபவுண்டேஷனுக்கும் அந்த நபருக்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன, எல்லாமே வந்து தரவுகள் கொட்டி கிடக்குது. சார் நான் ஏன் அதை கேட்கிறேன் அப்படின்னா, டெல்லி சம்பவம் நடந்தது, அதுக்கு முன்னாடி பகல்காம் சம்பவம் நடக்கும்போது நம்ம உடனடியாக திருப்பி தாக்குதல் நடத்தணும். டெல்லி சம்பவம் நடந்தது இந்த தாக்குதல் நடத்தல. நம்ம அந்த ஒரு கோபத்தோட தான் இருக்கும் தருவாயில இவங்க திரும்பவும் இந்த மாதத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டு தாக்குதலை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியா நிலைப்பாடு என்னவாக இருக்கு? நம்ம திரும்பி தாக்கியதும் ஆகணும் பாகிஸ்தான் என்ற பட்சத்துல பொருளாதாரத்துல இந்தியாவை வலுவடைய செய்யணும், வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவின் பின்புலத்திலிருந்து வேலை செய்யும் ஒரு சதிதானா இது அப்படின்னு பார்க்கலாமா? 100% ம் 100% உண்மை. அமெரிக்கா இதுல பின்புலமா இருக்கதான் செய்யும். இது ஒன்றும் ம் அமெரிக்காவோட புதுசா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற வழிமுறை ஒண்ணும் இல்லையே. அமெரிக்கா இதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன புதுசா அவங்களுக்கு? பழைய இதை தூசி தட்டி புதுசா எடுத்திருக்காங்க ஃபைல், அவ்வளவுதான். ம் எப்படி பண்ணோம்? இந்தியா வந்து துண்டாடணும், இல்ல இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனையை ஏற்படுத்தணும், மத கலவரத்தை ஏற்படுத்தணும், ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தணும், இந்தியால ஒற்றுமை இருக்கக்கூடாது, அதனாலதான் வளர்ச்சியை தடுக்க முடியும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைன்னு அவங்க தேர்ந்தெடுத்து தராங்கன்னா, ஒண்ணு மதம், இன்னொன்னு ஜாதி. ம் கட்சிகளை ஏற்படுத்தினா ஜாதி வாரியா ஏற்படுத்த விடுங்க, மதத்தை வச்சு மெஜாரிட்டி மதத்தையும் மைனாரிட்டி மதங்களையும் வச்சு சண்டை போட விடுங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு கெட்ட பேரும் கலங்கத்தையும் வாங்கி கொடுத்துருங்க, முடிஞ்சது கதை. ம் இப்ப பஞ்சாப் வழியா வந்ததுன்னா திரும்பி பஞ்சாப்ல திரும்பியும் ஒரு புது தீவிரவாத தாக்குதல்களுக்கும் புது தீவிரவாத செயல்களுக்கும் பஞ்சாப் ஒரு இடமா மாறுமா? இதனால அமெரிக்காவுக்கும் அதுல லாபம் இருக்கா? ம் இன்னொரு அதிர்ச்சி தரும் தகவல் என்னடான்னா, சீக்கியர்கள் ராணுவத்தில் சேருவது சற்றே குறைந்துள்ளது. ஆ இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதை நம்ம வந்து இதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே சார், ஓகே. இதுக்கு துரிதமாக நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா செயல்பட ஆரம்பிச்சாதான் நம்ம இதெல்லாம் முறியடிக்க முடியும். ஆனா யார வந்து நம்ம சில பேர் இங்க இருக்கிற அதிமேதாவிகள், புத்திசாலிகள் ஈரானை கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ, அந்த ஈரான் தான் நம்மளுக்கு இந்த தகவல் கொடுத்துருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ம் உதாரணத்துக்கு இந்த இந்த இன்டர்வியூவை பார்க்காதவங்க என்ன வந்து அமெரிக்காவின் கைக்கூலி, யூத கைக்கூலின்னு என்னையே வந்து நிறைய பேர் திட்டுறது உண்டு. ம் ஈரான் அவங்க நாட்டுக்குள்ள அவங்க அரசு தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவேன். அதே சமயத்துல அந்த அரசை வந்து ட்ரம்ப் அகற்றணும்னு சொன்னா அதுவும் தப்புன்னு தான் சொல்லுவேன் நான். ம் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாட்டின் இந்தியாவோட நிலையில இருந்தா நான் ஈரானை வந்து நான் பாக்குறேனே தவிர்த்து, ஈரானுக்குள்ள எப்படி இருக்கு, அமெரிக்காக்குள்ள இருக்கு, நான் அமெரிக்கரா நான் சிந்திக்க முடியாது, ஈரானுக்காரனா சிந்திக்க முடியாது, நான் ஒரு இந்தியனா தான் சிந்திக்க முடியும். கரெக்டா? கண்டிப்பா. அப்படி சிந்திக்கும் போது ஈரான் அரசு இந்தியாவுக்கு வந்து ஒரு நட்போட இருக்கு, நம்மளுக்கு வந்து விஷயத்த நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அவங்க அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உதவிக்கரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏன் நாடக்கூடாது? அது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு. விரோதிக்கு விரோதி நண்பன், அவங்களுக்கும் காமன் விரோதி யாருன்னு கேட்டா பாகிஸ்தான். இன்னைக்கு ஈரானுக்குள்ள நடக்கிற உள்நாட்டு கலவரத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா ஈரான் நம்மளுக்கு உதவி செய்யறது இயல்பு தானே? இல்ல, உலகத்துக்கு சொல்ல வர்றது ஈரான் இந்தியாவோட நட்பாக இருக்குன்றதுக்கு தான் இந்த செய்தியை கொடுக்குதா நமக்கு? இல்லைங்க, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இது மாதிரி நிறைய செய்தி பரிமாற்றங்கள் நடக்கும். அது இயல்பு. நட்பு நாடுகள் அதுக்கண்டு ஐஎஸ்ஐ கொடுக்குமான்னு யாராவது கேட்டுற போறாங்க? ஐஎஸ்ஐ எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரி அதிமேதாவிங்களும் இருப்பாங்க சிலர், அது வாய்ப்பு இல்லை. ஆனா ஐஎஸ்ஐயால ஈரானுக்கும் அச்சுறுத்தல் இருக்கு, இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இது மாதிரி செய்தி பரிமாற்றங்கள் நடக்கும். அதனாலதான் சொல்றேன். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிர் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஜெயின்.